கடவுளே எனக்கு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கேட்கறதுல தப்பு இல்லைங்க. ஆனால் அதுக்கான உழைப்பு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். உழைப்பு மட்டும்தான் உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் வந்து இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இதை நான் எதிர்பார்த்து இருந்தேன், நல்ல நேரம் கூடி வரணும், லக்கு இல்லாமல் போயிடுச்சு, கடவுளையே நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன், அவர் ஏமாத்திட்டாரு, இப்படிலாம் சொல்கிறத விட நீங்கள் அந்த காரியம் நடக்கிறதுக்காக உங்களோட உழைப்பு எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்க, யாரை வேணா நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒரு பெரிய அவார்டு வாங்கினவங்க, யார் எந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எடுத்தீங்கனாலும் அவங்களோட லைஃப்ல பேக்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ உழைப்பு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவ்வளோ தோல்வியை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு தோல்வியிலையும் ஒன்று வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறிப்பாங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். உழைக்கிறவங்க என்னைக்குமே வந்து தோத்து போக மாட்டாங்க. ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுப்பாங்க, இல்லைன்னா அது மூலமாக ஒரு நல்ல பலனை வந்து அவங்க அடைஞ்சிருப்பாங்க. ஸோ யாரையும் ஏமாத்தாமல், யாரையும் கஷ்டப்படாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம வந்து உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும், நல்ல நிலைமைக்கு போகலாம். எல்லாருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். நம்மளோட ஆஃபர் வந்து இல்லையாக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. உழைப்பாளர் தினத்துக்கு ஆஃபர் இருக்குங்க. 4 ப்ராடக்ட் நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.